சென்னை பள்ளிக்கரணை அருகே குளத்தில் குளிக்க சென்ற தாத்தா மற்றும் பேரன் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை பள்ளிக்கரணை செங்கேனியம்மன் கோயில் தெருவைச் சேர்ந்த பெருமாள் என்பவர் தனது பேரன்களான பரத் மற்றும் தினேஷ் உடன் அருகில் உள்ள அயன் குளத்திற்கு குளிக்க சென்றுள்ளார். அப்போது குளத்தின் ஆழமான பகுதியில் தத்தளித்த பெருமாளை பரத் காப்பாற்ற முயன்றபோது ஆழம் காரணமாக இருவரும் நீரில் மூழ்கினர். இதனை கண்ட தினேஷின் அலறல் சப்தத்தை கேட்டு அங்கு வந்த அக்கம் பக்கத்தினர் நீரில் மூழ்கியவர்களை காப்பாற்ற முயன்றும் பெருமாள் சடலமாக மீட்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த மேடவாக்கம் தீயணைப்பு துறையினர் மற்றும் பள்ளிக்கரணை போலீசார் நீரில் மூழ்கிய சிறுவன் பரத்தின் உடலை மீட்டனர். இதனைத் தொடர்ந்து இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். நாற்றம்பள்ளி அருகே 20 நாட்களுக்கு முன்பு காணாமல் போன முதியவர் கிணற்றில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் சந்திரபுரம் பாரண்டப்பள்ளி பகுதியைச் சேர்ந்த கோவிந்தசாமி என்பவரின் விவசாய கிணற்றில் ஆண் சடலம் ஒன்று மிதப்பதாக கந்தீலி காவல் நிலைய போலீசாருக்கு கோவிந்தசாமி தகவல் அளித்துள்ளார். இந்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மற்றும் திருப்பத்தூர் தீயணைப்பு துறையினர் கிணற்றில் மிதந்த ஆண் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற விசாரணையில் உயிரிழந்தது 20 நாட்களுக்கு முன்பு காணாமல் போனதாக கூறப்படும் சாமிநாதன் என்பது தெரியவந்த நிலையில் இது கொலையா அல்லது தற்கொலையா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். மங்களாதேவி கோயில் சித்ரா பௌர்ணமி திருவிழாவின் போது மின்னல் தாக்கி காயமடைந்த 10 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். தேனி மாவட்டம் தமிழக கேரள எல்லையில் அமைந்துள்ள மங்களாதேவி கோயிலில் சித்ரா பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு தேனி மற்றும் இடுக்கி மாவட்ட நிர்வாகங்கள் சார்பில் சித்திரை முழு நிலவு விழா கொண்டாடப்பட்டது. இந்த சித்ரா பௌர்ணமி விழாவின் போது திடீரென ஏற்பட்ட மின்னல் தாக்கி பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர் மற்றும் 9 பக்தர்கள் என 10 பேர் காயமடைந்தனர். காயமடைந்தவர்களை அக்கம் பக்கத்தினர் மீட்டு குமிளி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அனுமதித்த நிலையில் அங்கு முதலுதவி சிகிச்சை பெற்ற தமிழகத்தை சேர்ந்த தனலட்சுமி, லோக்மணி மற்றும் பொன்னுசாமி ஆகியோர் கம்பம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். கடலூர் அருகே வயல்வெளியில் பிரபல ரவுடி வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். கடலூர் மாவட்டம் தூக்கணாம்பாக்கம் அருகே வயல்வெளியில் உடலில் 50க்கும் மேற்பட்ட இடங்களில் வெட்டுக்காயங்களுடன் ஆண் சடலம் கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த பின்னர் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் உயிரிழந்தவர் புதுச்சேரி மாநிலம் திருமாம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த ரவுடி புகழேந்தி என்பதும் இவர் மீது 2 கொலை வழக்கு, 2 கொலை முயற்சி வழக்கு மற்றும் பல்வேறு குற்ற வழக்குகள் உள்ளதும் தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து புகழேந்தியை கொலை செய்த நபர் குறித்தும் கொலைக்கான காரணம் குறித்தும் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கருத்து கணிப்பு முறையாக இருந்தால்தான் அது மீது நம்பிக்கை இருக்கும். பல நேரங்களில் கருத்து திணிப்பாக தான் உள்ளது என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரியில் நடைபெற்ற சித்ரா பௌர்ணமி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது கருத்து கணிப்பு முறையாக இருந்தால் அதனை ஏற்றுக்கொள்ளலாம் என்றும், ஆனால் பல நேரங்களில் கருத்து திணிப்பாக தான் உள்ளது என்றும் தெரிவித்த அவர் மே 4ஆம் தேதி மக்களுடைய உண்மையான கருத்து கணிப்பை தெரிந்து கொள்ளலாம் என கூறினார். தொடர்ந்து விஜய் அதிகப்படியான தொகுதிகளில் வெற்றி பெற வாய்ப்பு இல்லை என கருத்து தெரிவித்த அவர் கேஸ் விலை ஏற்றமாக இருந்தாலும் பெட்ரோல் டீசல் விலை ஏற்றமாக இருந்தாலும் மக்களுடைய நலன் கருதி பாஜக முடிவு எடுக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். என்னுடைய பொறுத்தவரை விஜய் எந்த தொகுதியிலும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதா எனக்கு தெரியல. நிச்சயமா அவரு அதிகப்படியான தொகுதியில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதுக்கான பேச்சே இல்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.